கோவப்படாதீங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா கோவப்படாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது கோவப்படுறவங்களுக்கு தெரியும். அடுத்தவங்களை பத்தி தான் நம்ம கமெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளை பத்தி நாமே கமெண்ட் பண்றதுக்கு பேரு தான் வாழ்க வளமுடன். மனவளக்கலை என்பது வெறும் போதனை மார்க்கம் அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கம். வெறும் தியரி மட்டுமே நமக்குள்ள நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தாது. பிராக்டிஸ் வேணும். சொல்வது எளிது, செய்வது கடினம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில கோவப்படாதீங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா கோவப்படாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது கோவப்படுறவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம அகத்தாய்வு பயிற்சிகள், மனவளக்கலையில கற்றுக் கொடுக்கக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளை பற்றி நாம் சிந்திப்போம். அகத்தாய்வு பயிற்சி என்றால் என்ன? அகம் பிளஸ் ஆய்வு அகத்தாய்வு. இதுக்கு வேற ஒரு பேர் என்ன அப்படின்னா தற்சோதனை பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்சோதனை அப்படின்னா என்ன? பொதுவா நம்ம அடுத்தவங்களை பத்தி தான் நம்ம கமெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளை பத்தி நாமே கமெண்ட் பண்றதுக்கு பேரு தான் தற்சோதனை. அதாவது தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறை குறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியே வாழுதல். இதாங்க தற்சோதனை பயிற்சி. அப்ப நமக்குள்ள நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்மளை பற்றி நாம சிந்திக்கணும். அப்ப நம்மளை பற்றி நம்ம எப்படி சிந்திக்கிறது? முதல்ல மனசுக்கு ஒரு பலம் வேணும். அதை தியான பயிற்சி நமக்கு கொடுக்குது.